அனைவருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் சுந்தர், ஃபவுண்டர் ஆஃப் ரெட்மைண்ட் ட்ரேடர்ஸ். ஸோ நம்மளோட ஓவரால் மந்த்லி ரிப்போர்ட்ட பத்தி நம்ம இந்த வீடியோல ஆக்சுவலா வந்து கவர் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் மேபி டைம் கூட எடுக்கலாம். ஏன் அப்டின்னா, நம்மளோட கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறவங்களும் சரி, நம்மளோட சேனல்ஸ்ல இருக்கிறவங்களுக்கும் சரி, அ இவ்ளோ ஒரு அக்யூரேட்டா வந்து ஒரு ப்ராக்ரஸ் பண்ண முடியுமா? அப்டிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா ஆச்சரியமா இருக்கும். ஸோ அது உண்மதான். ஸோ நம்ம கிளையண்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அரவுண்ட் ஒரு 10 டூ 15 மெம்பர்ஸ் இருக்கிற பீரியட்லயே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ப்ராக்ரஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்ப வந்து அது இன்னும் கொஞ்சம் ஈக்விட்டி செக்மெண்ட்ஸ், கமாடிட்டி செக்மெண்ட்ஸ் ஸோ எல்லா செக்மெண்ட்டையும் சேர்த்து டோட்டலா வந்து கம்பேர் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ப்ராக்ரஸ் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஓவராலோட ரிப்போர்ட்டோட பேஸ்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துரலாம். ஸோ எந்தெந்த ஏரியால என்னென்ன நல்ல ரிப்போர்ட் ஃப்ரேம் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துரலாம். அதே மாரி கம்மிங் 8த் ஆகஸ்ட் கரெக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கோயம்புத்தூர் அலைஸ் ப்ளூ ட்ரேட் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் 5 டூ 7 நம்மளோட செஷன் ஒண்ணு அவைலபிள் இருக்கு. ஆஃப்லைன்ல இந்த செஷன் அவைலபிள் இருக்கு. ஸோ இந்த செஷனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா எல்லாரும் ஜாயின் பண்ணணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, மெயினா இப்ப நான் வீடியோல பேசுறத விட, ஸோ ஆன் லைவ்ல வந்து இதோட எக்ஸிகியூஷன் எப்படி, இது எப்படி ப்ராக்ரஸ் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். அதுவும் இல்லாம, இப்போ ஒரு 2, 3 ஷேர்ஸ பத்தி நம்ம இந்த இடத்துல பேச வேண்டியது இருக்கு. ஸோ அந்த ஷேர்ஸ பத்தியும் பேசிடலாம். அந்த ஷேர்ஸ் வந்து ஸ்விங்குக்கான ப்ராக்ரஸ்லாம் எப்படி நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம குடுத்த ஸ்விங் ப்ராக்ரஸ்லாம் வந்து எப்படி மார்க்கெட்ல இருந்தது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஓவரால் கமாடிட்டி ரிப்போர்ட்டா இருக்கட்டும், நம்ம ஸ்டாக் ஆப்ஷன் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், அதே மாரி நம்ம நிஃப்டி ரிப்போர்ட்டா இருக்கட்டும். ஸோ இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு எண்ட் ஆஃப் த செஷன் இல்ல, ஒரு மிடில்லயே வந்து ஒரு விஷயம் தெரிய ஆரம்பிக்கும். நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் பாராமீட்டர் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரேம் ஒர்க் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்க யூஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட ப்ராசஸ் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி ஃபங்ஷன் ஆகுது, எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த செஷன்லயே எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். அதுவும் இல்லாம இப்போ இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட பாஸ்ட் இப்ப நடந்த ரிப்போர்ட்ஸ் ஈக்விட்டி சைட் ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல எஃப்&ஓ ரிப்போர்ட்டா இருக்கட்டும், இல்ல கமாடிட்டி ரிப்போர்ட்டா இருக்கட்டும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்துரலாம். அது அதுக்காக வந்து ப்ராப்பரா நடந்திருக்கா? ப்ராப்பரா வந்து அந்த ஸ்ட்ரக்சர்க்காக ஒர்க் பண்ணியிருக்கா? அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ நம்மளோட முழு டீட்டெயில் நம்ம என்ன பண்ணிட்டுருக்கோம், ஏது பண்ணிட்டுருக்கோங்கிறது நம்ம பழைய கிளையண்ட்ஸ்க்கு நெறைய பேத்துக்கு தெரியும். பட் புதுசா பார்க்குறவங்களுக்கு சிலர் வந்து நம்ம கிளாஸ வந்து எலிஜிபிள் அட்டெண்ட் பண்ணியிருக்க சான்சஸ் இருக்கு. ஆனா அந்த கிளாஸ்ல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் லெவல் அப்கிரேட் தான் வந்து நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்த கட்டத்துக்கு ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராக்ரஸ் ஃபுல்லாமே. அது ஒரு ஈக்விட்டி இன்வெஸ்ட்மென்ட், ஷார்ட் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டாக இருந்தாலும் சரி, லாங் டெர்ம் இன்வெஸ்ட்மென்ட்டாக இருந்தாலும் சரி, அதே மாரி இன்ட்ராடேல ஸ்டாக் ஆப்ஷன், நிஃப்டி ஆப்ஷன், அதுவும் இல்லாம கமாடிட்டி ஆப்ஷன். ஸோ இந்த 3 செக்மென்ட்ல தான் எல்லாருமே மோஸ்ட்லி இருக்க போறோம். ஸோ இதுக்கான ப்ராக்ரஸ்லாம் நமக்கு எப்படி நடந்துகிட்டு இருக்கு? ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட்டு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்துரலாம். ரிப்போர்ட் பார்த்த உடனே நம்மளோட இப்ப கரண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் செட்டப் ஜோன்ஸ்லாம் நம்ம பார்த்துரலாம். ஸோ ஆக்சுவலா என்னன்னா, இப்போ நமக்கு ஈவினிங் வந்து நான் 4:00க்கே ஆக்சுவலா வீடியோ போட்டுருக்கணும். பட் ஆனா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா அந்த வீடியோ போஸ்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்துட்டேன். ஸோ அதனால தான் இப்போ வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஓவரால் நம்மளோட மந்த்லி ரிப்போர்ட் ஆஃப் ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தரலாம். எஃப்&ஓட ஃபர்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு போயிரலாம். ஃபர்ஸ்ட்டு வீக் 4ல இருக்கு. நம்ம வந்து வீக் 2 ரிப்போர்ட்ல இருந்து நம்ம போயிரலாம். ஸோ வீக் 3 ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 14ஆம் தேதி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. ஸ்டார்ட் ஆனதிலிருந்து இதோட ப்ராக்ரஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க எல்லாருமே பார்த்துக்கலாம். ஸோ அரவுண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வீக்குக்கான வந்த ரிப்போர்ட் இதுதான். அதே மாரி நமக்கு வர ரிப்போர்ட்ல சில விஷயங்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இனிஷியல் சப்போர்ட்க்கு மட்டும் தான். இனிஷியல் சப்போர்ட்னா ஒரு 1 மந்த் சப்போர்ட் மட்டும் தான் அவங்களுக்கு நம்ம குடுப்போம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க தான் வந்து இண்டிபெண்டன்ட்டா ட்ரேட் பண்ற அளவுக்கான ட்ரெய்னிங் செட்டப்க்கே போயிருவாங்க. ஸோ, அவங்களுக்கு அந்த செட்டப் என்ன, ஏது அப்படிங்கிறத நம்ம தெளிவா சொல்லிக் குடுத்துருவோம். இப்போ ஒரு சின்ன ஒரு சாம்பிள் மாரி நான் உதாரணம் மாரி காமிச்சுருவேன். நம்மளோட ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, பியூரா சப்ளை டிமாண்ட் ஜோன பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரிங்களா? சப்ளை டிமாண்ட் ஜோன பேஸ் பண்ணி தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கே நடக்கும். ஸோ, அதனால இந்த வீக் 3 பெர்ஃபார்மன்ஸ் அதே மாரி வீக் 4 பெர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்துரலாம். பார்த்துட்டு நம்ம கடைசியா குடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் மட்டும் எந்தெந்த மாரி மார்க்கெட்ல ஃபங்ஷன் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லாமே பார்த்தோம் அப்டின்னா, நமக்கு கண்டிப்பா டைம் எடுத்துரும். அதனால கடைசியா நம்ம குடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எதனால பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது ஒரு பார்வ பார்த்துரலாம். சரிங்களா? ஸோ இப்போ ஓவராலா வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட 14ஆம் தேதியிருந்து 17ஆம் தேதி வரைக்குக்கான ஆக்சுவல் ரிப்போர்ட் இதுதான். ஸோ ஸ்டாக் ஆப்ஷன் தான் ஃபுல் ஃபோக்கஸ்ல இருக்கும். இண்டெக்ஸ் ஆப்ஷன் வந்து மாடரேட்டா தான் இருக்கும். ஆனா, இப்ப வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா ஸ்டாக் ஆப்ஷன் வந்து இன்பில்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டாக் ஆப்ஷன் ஏன் வந்து நம்ம எடுக்கிறோம் அப்டின்னா, மத்த இண்டெக்ஸ பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்டின்னா,
சைட்வேஸ் ப்ராபபிலிட்டி அதிகமா இருக்கும் இண்டெக்ஸ பொறுத்தளவு. ஏன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்ல இருக்கும். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் செல்லர் நெறைய கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் ஆனா ஸ்டாக் ஆப்ஷன்ஸ பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த பிரச்சனையே இருக்காது. ஆ நிஃப்டியும் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து 0.5லேருந்து 1% நகர்றதுல ரொம்ப கஷ்டம் தான். அதிகபட்சம் 0.5 ஒரு 100 பாயிண்ட் மேல வந்து 100 பாயிண்ட் கீழ நகரலாம். ஸோ, அதில வந்து ஒண்ணும் பெருசா மொமெண்டம் இருக்காது. அது எப்ப நகரணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியணும். தெரியல அப்படின்னா கண்டிப்பா மாட்டிருவோம். பட் ஆனா ஸ்டாக்ஸ் அப்படி கிடையாது. ஸ்டாக்ஸ பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல மொமெண்டம் இருக்கும். 1% இல்ல 2%, 3%, 5% கூட போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏரியால வந்து ஃபுல்லா ஸ்டாக் ஆப்ஷன் தான் ஹை பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கும் நம்ம ப்ராக்ரஸ்லயே. ஸோ, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இயர்லி ரிப்போர்ட்டா இருக்கட்டும். ஸோ, இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, வீக் 3ன்னு சொல்லி அங்க மென்ஷன் பண்ணி ஆக்சுவலா அது வீக் 2 ஓடது. ஸோ, 20ஆம் தேதிக்கு மேல குடுத்த டோட்டல் ப்ராக்ரஸ் இது. அதுக்கான வந்த ப்ராசஸ் இதுதான். ஸோ, அதில வந்து பார்த்தீங்கன்னா, அதானி என்டர்பிரைஸ், எல்டிஎம், டெக் மஹேந்திரா இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் மந்த் நம்ம கம்யூனிட்டில இருந்த எல்லாத்துக்குமே வந்து ட்ரையல் நான் குடுத்துருந்தேன். 1 வீக் குடுத்துருந்தேன். சிலருக்கு 2 வீக்ஸ் குடுத்துருந்தேன். நெறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் சிலர் ஜாயின் பண்ணாங்க. ஸோ, அவங்களுக்கு வந்து இப்ப தெரிஞ்சிருக்கும். நம்மளோட ஆக்சுவல் ப்ராக்ரஸ் என்ன அப்படிங்கிறது வந்து இப்ப எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்மிங் சாட்டர்டே செஷன்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். சாட்டர்டே ஈவினிங் செஷன்ல நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ, அவங்களும் வந்தாங்க அப்படின்னா, நம்மளோட ப்ராக்ரஸ் என்ன ஏதுன்னு அவங்க டீட்டெயில்டா தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா வந்த வீக் 4 ரிப்போர்ட். ஸோ, வீக் 4 ரிப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி, கேன்ஸ் டெக்னாலஜிலாம் வந்து பார்த்தீங்கன்னா 40% அதே மாரி இந்த ஜூலை 28 வந்து 260% பாசிங்ன்னு போட்டிருக்கும் பார்த்தீங்களா? அன்னைக்கு வந்து ஆக்சுவலா யாராலயும் ட்ரேட் பண்ண முடியாது. பட் ஆனா அன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்தது. ஸோ, நம்ம கம்யூனிட்டிக்குள்ள இருந்தவங்களுக்கு அந்த சம்பவம் என்னன்னு தெரியும். இண்டஸ்இண்ட் பேங்க் ஒரு சம்பவம் பண்ணுச்சு இந்த இடத்துல. ஸோ, அந்த சம்பவம் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர சம்பவம். ஸோ, அது உள்ள அந்த வாய்ப்பு கிடைக்காம நெறைய பேர் வந்து பரிதவித்து போன நாள் அப்படிங்கிற மாரி தான் அந்த நாள் அமைஞ்சது. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இண்டஸ்இண்ட் பேங்க், சிப்லா, அதானி என்டர்பிரைஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எல் ட்ரிகர் ஆயிருச்சு. ஸோ, அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கமாடிட்டி ப்ராக்ரஸுமே இருக்கு. அத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கடைசியா ஜூலை 31 இண்டஸ்இண்ட் பேங்க்கும், அதானி என்டர்பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டயத்துல என்ட்ரி அண்ட் எக்ஸிகியூஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஸோ, இதெல்லாம் எப்படி வந்து ஒரு ட்ரையல் பேசிக்ஸ்ல இருக்கிறவங்களுக்கான ப்ராக்ரஸ் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ட்ரையல் பேசிக்னா 1 மந்த் உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் நாங்க இந்த இடத்துல இருப்போம். ஸோ இது எப்படி ப்ராசஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஓவரால் ரிப்போர்ட்ட பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஜூலை 31 ஸோ ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வந்து பார்த்தீங்கன்னா 9:33க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ஒண்ணு கிடைக்குது. இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, செல் சைடு போக சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்குது. ஸோ 9:31ல வந்து 33ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா இதோட 1110 புட் ஆப்ஷன் சரிங்களா? ஸோ இப்போ இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே. இப்ப இந்த 1110ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு கரெக்ட்டா வந்து எத்தன மணிக்கு அங்க ட்ரிகர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். 9:33க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. ஸோ 9:33ங்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நமக்கு இந்த ரெட் கலர் கேன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஃப்ரேம் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதிலிருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா, அரவுண்ட் ஒரு 25% வரைக்குமே போயிருக்கு. சரிங்களா? ஆனா, இங்க என்ன அப்டின்னா, இங்க வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட்ன்னு சொல்லி இங்க மென்ஷன் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரூ. 27.61 வந்து பார்த்தீங்கன்னா, 10% கவர் ஆயிரும். செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 30.12 கவர் ஆயிரும். ஆக்சுவலா இது போன தூரம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கரெக்ட்டா இந்த ரெட் கேண்டில்ல தான் நமக்கு என்ட்ரி 33 9:33 நமக்கு என்ட்ரி வந்திருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, செயின் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் மார்க்கெட் ஆர்டர்ல பர்ச்சேஸ் தான் பண்ண போறாங்க. ஸோ, அதுலருந்து நம்ம பர்ச்சேசிங் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னா, அங்கிருந்து மொமெண்டம் ஆனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சொன்ன மாரியே அதோட செகண்ட் டார்கெட் வந்து அடிச்சுச்சு. ரூ. 30.15 தான் ஆக்சுவல் செகண்ட் டார்கெட்டு. ரூ. 30.12 ஆக்சுவல் செகண்ட் டார்கெட்டு. ரூ. 30.50 வரைக்குமே அதோட டார்கெட் அட்டெண்ட் பண்ணி, ஸோ செகண்ட் டார்கெட்ட ஈஸியா அது ரீச் பண்ணிருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு கேப்பிட்டல் புரொடெக்ஷன் ஒர்க் வச்சிருக்கு. இந்த ஏரியால இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து ஃபியூச்சர் ட்ரேட் பண்றவங்களுக்காக. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து நம்ம கம்யூனிட்டில இருக்கிறவங்க ஆப்ஷன்ஸ் மட்டும் தான் அதிகமா இருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அந்த ஆப்ஷன் பேஸ மட்டும் தான் எல்லாத்துக்கும் சொல்லிக் குடுக்குறோம். ஃபியூச்சர்ஸ் யாராச்சும் பண்ற மாரி இருந்தீங்க அப்படின்னா, கம்மிங் சாட்டர்டே நம்ம செஷன்ல வந்து இத பத்தி கண்டிப்பா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, கேப்பிட்டல் புரொடெக்ஷன் ரூல்ஸ் நான் ஒண்ணு சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா, எக்ஸாம்பிள் என்ட்ரி பிரீமியம் வந்து ரூ. 200 இருக்கு. 5% ப்ராஃபிட் இருக்கு. ரூ. 200லேருந்து ரூ. 210 போயிடுச்சு அப்படின்னா, நான் என்ன சொல்லியிருக்கேன், மூவ் யுவர் ஸ்டாப் லாஸ் என்ட்ரி பிரைஸ் டூ பிரேக் ஈவன் சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, நம்ம ஒரு பொசிஷன் எடுத்துட்டோம். ஆக்சுவலா ஒரு ரூ. 200 பிரீமியத்துல ஒரு பொசிஷன் எடுத்துட்டோம். அது 5% ப்ராஃபிட் போயிடுச்சு. போன உடனே 10% ஸ்டாப் லாஸ் ரூ. 180ல வச்சிருப்போம் பார்த்தீங்களா? அந்த ஸ்டாப் லாஸ் எடுத்து வந்து பிரேக் ஈவன் வைக்கணும். எதுக்குன்னா, இது எதுக்கு இந்த ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா, கேப்பிட்டல் புரொடெக்ஷன்க்காக இந்த ப்ராசஸ் பண்றோம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ இந்த ப்ராசஸ ஃபாலோ பண்ணோம்னா, ப்ராப்பரா வந்து நம்ம
ஸ்ட்ரக்சர வந்து புரிஞ்சுக்கலாம். எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, மார்க்கெட்ல பணத்த விடுறதுக்கு தான் அதிகமா இருக்காங்களே தவிர, கேப்பிட்டல புரொடெக்ட் பண்றதுக்கான மெயின் சோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, யாரும் அத வந்து எக்ஸ்போஸ் பண்றது கிடையாது. ஸோ நம்ம செஷன்ல வந்து கேப்பிட்டல் புரொடெக்ஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அத பத்தி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணுவோம். எப்படி, என்ன, ஏது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத தான் இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அக்ரெசிவ் ட்ரேடர்ஸ் மெயின்டெயின் 3% ஸ்டாப் லாஸ். ஸோ இதுல வந்து கேப்பிட்டல் மேசிவா வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 3% ஸ்டாப் லாஸ் மெயின்டெயின் பண்ண சொல்லியிருக்கேன். அவங்க வெல் நாலேட்ஜ்டா இருக்காங்க அப்படின்னா, தாராளமா மெயின்டெயின் பண்ணலாம். வெல் நாலேட்ஜ்னா ஒய் பத்தி தெரியும், கிரீக்ஸ் பத்தி தெரியும் அப்படிங்கிற ஃபேஸ்ல இருக்கவங்க அப்படின்னா, கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா இது ஒரு எண்ட் ஆஃப் தி டே செஷன் முடியிறப்போ இதோட டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணிருச்சு. சரிங்களா? புட் சைடு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்தது புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதானி என்டர்பிரைசஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 9:36க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒரு என்ட்ரி கிடைக்குது. ஸோ 9:36க்கு வந்து 3040 புட் ஆப்ஷன் நமக்கு என்ட்ரியும் கிடைக்குது. கரெக்ட்டா வந்து பார்த்தோம் அப்படின்னா, 9:36க்கு இந்த இடத்துல என்ட்ரி வந்துருச்சு. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்ட்டா நமக்கு எத்தன மணிக்கு என்ட்ரி வந்திருக்குன்னா 9:36. ஸோ 9:36ங்கிறப்போ வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த கேண்டில்ல வந்து நமக்கு கரெக்ட்டா வந்து ஒரு என்ட்ரி கிடைச்சிருச்சு. நம்ம எல்லா சைடு திரும்ப திரும்ப சொல்றேன். நம்ம மார்க்கெட் ஆர்டர் எடுக்கிற மாரி தான் இருக்கும். ஃப்ளக்சுவேஷன் வேரியபிள்ஸ் கொஞ்சம் இருக்கும். பைசா கணக்குலயும் வேரியபிள்ஸ் நடக்கறக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம மார்க்கெட் ஆர்டர்ல ஆக்சுவலா பொசிஷன் எடுக்கணும். ஸோ 9:36க்கு நம்ம பொசிஷன் எடுத்துட்டு, இதோட செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா ரூ. 103 குடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து ரூ. 94. எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தோம் அப்டின்னா, இந்த ரூ. 36ல ஸ்டார்ட் ஆன ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கடைசியா வந்து ரூ. 102 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அதோட ஹைய ரீச் பண்ணுச்சு. ஸோ ரீச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்துச்சு. நியர்லி வந்து 18% வரைக்கும் மூவ் ஆச்சு. பட் ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் இந்த செகண்ட் டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது அடிச்ச உடனே அ அதானி என்டர்பிரைஸ் வந்து சிலர குளோஸ் பண்ண சொல்லிட்டேன். சிலர் மட்டும் தான் ஹோல்ட் பண்ணி, ஓப்பன் பண்ணி ப்ராஃபிட்ட ஃபுல்லா புக் பண்ணாங்க. சிலருக்காக சில இன்ஃபர்மேஷன் நான் குடுக்கணும் அப்படிங்கிற ரீசன்னால வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பொசிஷன வந்து இம்மீடியட்டா நான் ஸ்கொயர் ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். சிலர் வந்து ஹோல்ட் பண்ணி அந்த ப்ராஃபிட் வரைக்குமே போய் அதோட புக்கிங் எடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ ஸ்டாக்கோட செக்மெண்ட் இதுதான். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஸ்டாப்பா நம்மளோட கம்யூனிட்டிக்கு நடந்துகிட்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ எல்லாருமே பார்க்கலாம். நம்ம கம்யூனிட்டிக்கு நான் ஸ்டாப் எல்லாம் ஒரேடியா ராக்கெட் மட்டும் தான் அதிகமா இருக்கும். ஸோ ராக்கெட் மட்டும் தான் இப்ப வரைக்கும் விட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த கம்யூனிட்டில குடுத்த ஓவரால் ப்ராக்ரஸ் இதுதான். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஆஃப்லைன் செஷன்லயும் வந்து இத பத்தி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். வீக் 4ஓட ரிப்போர்ட்டும் சரி, வீக் 3 அப்புறம் இப்போ ஃபர்ஸ்ட் வீக்ல வந்து நமக்கு செகண்ட் வீக் ஆக்சுவலா இது. 14ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் ஆன ப்ராக்ரஸ்லாம் இது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஸ்டாக் ஆப்ஷன்ஸ பொறுத்தளவு ஸ்டாக் ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் நான் கவர் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கமாடிட்டி ஆப்ஷன்ஸ் போயிரலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, எம்சிஎக்ஸ் கமாடிட்டி ஆப்ஷன் ரிப்போர்ட். ஸோ கமாடிட்டி ஆப்ஷன் ரிப்போர்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஸோ கமாடிட்டிய பொறுத்தளவு இந்த லாஸ்ட் 2 டேஸ் வந்து கொஞ்சம் வீக்கா தான் இருந்திருக்கு. வீக்கானா வால்யூம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த மாரி ப்ராக்ரஸ்லாம் இருந்திருக்கு. ஸோ கமாடிட்டி ஆப்ஷனுக்கு கமாடிட்டி சேனல் நம்ம போய்க்கலாம். சரிங்களா? ஸோ கமாடிட்டி சேனலுக்கு வந்தாச்சு. கமாடிட்டி சேனல்ல வந்து கடைசியா எப்ப வந்து நம்ம மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். கடைசியா வந்த மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 21:45 அதே மாரி 9:45க்கு வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஒரு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். மெயின்டெயின் ஸ்டாப் லாஸ் 12.6 வால்யூம் வெரி லோன்னு ஆப்ஷன்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். க்ளோஸ் 1% ப்ராஃபிட்ல இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணேன். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அது 2.5ல வந்து க்ளோசிங் வச்சது ஆக்சுவலா. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லைவ் மார்க்கெட்ல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் ஒவ்வொரு சார்ட்டா ஓப்பன் பண்ணி காட்டினேன் அப்படின்னா, கண்டிப்பா டைம் எடுத்துரும். பட் ஆனா ரியல் டைம் வரப்போ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா டீட்டெயில்ஸுமே ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாரி நம்ம கம்யூனிட்டிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அந்தந்த டயத்துல எல்லாமே அப்டேட் ஆகிக்கிட்டே தான் இருக்கு எல்லாத்துக்குமே. ஸோ இது ஒரு கால். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த இடத்துலயும் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 19:36க்கு என்ட்ரி வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி 9% வந்து ஆஃப்டர் பாசிங் மீன்ஸ் 10% வரைக்குமே பாஸ் ஆயிட்டு, அதுக்கப்புறம் வந்து கீழ வந்து விழுந்துருச்சு அப்டிங்கிற சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம இந்த ஓவரால் ரிப்போர்ட்ல நெறைய டேஸ் இருக்கு. நமக்கு 16ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இந்த ப்ராக்ரஸ் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் போய் நம்ம பார்க்கணுமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு அவசியமே இல்ல. இந்த ரிப்போர்ட் நம்ம கம்யூனிட்டி பேஜ்ல அவைலபிள் இருக்கு. யாரு வேணாலும் இத கிராஸ் செக் பண்ண முடியும். ஏன் நான் சொல்றேன் அப்டின்னா, முக்கியமா இதுல நோட் பண்ண டைம், என்ட்ரி டைம் அண்ட் எக்ஸிட் டைம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கும். எது எது ஸ்டாப் லாஸ் அடிச்சிருக்கு, எது எது டார்கெட் அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது கிளியர் கட்டா எல்லாத்துக்கும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அந்த கம்யூனிட்டிக்குள்ள நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, அந்த கம்யூனிட்டி டீடெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சிரும். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஜூலை மந்தோட ஈக்விட்டி ரிப்போர்ட். ஸோ இந்த ஜூலை மந்தோட ஈக்விட்டி ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கம்யூனிட்டில ஆல்ரெடி 2, 3 மந்த்ஸாவே நம்மள ஃபாலோ பண்றவங்க ரெகுலரா இருப்பாங்க. ஸோ நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி
ஈக்விட்டி செக்மெண்ட்ஸ்ல இருக்கு. ஸோ அது எப்படி நடக்குது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா தான் இருக்கும். ஏன்னா, ஷேர்ஸ் அதிகமா இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பார்ஷியல் புக்கிங்கு, ஸ்டாப் லாஸ் பெருசா மெயின்டெயின் பண்ண விட மாட்டோம். அதே மாரி குளோசிங் வைக்க சொல்லிருவோம். இந்த மாரி சில திங்ஸ் எல்லாம் இருக்கு. அதனால அந்த மாரி ஷேர்ஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவந்தி ஃபீட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட 10% ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் பண்ணுச்சு. அதர்வைஸ் வந்து எந்த ஷேருமே வந்து பார்த்தீங்கன்னா, உன்னையும் 10% ஃபேஸ ரீச் பண்ணல. ஸோ, இப்போ ரீசென்ட் டேஸ்ல குடுத்த சில ஷேர்ஸ் எல்லாம் வந்து நம்மளோட Instagram பேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரீல்ஸா போட்டிருப்பேன். அதுவே எல்லாத்துக்கும் ஆச்சரியமா இருக்கு. எப்புட்றா வந்து இது 2 நாள்ல போயிருக்கும், 3 நாள்ல போயிருக்கும்னு எல்லாருமே யோசிப்பாங்க. ஸோ, அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் உதாரணம் வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் அக்ரோ லைஃப் வந்து நம்ம பார்த்தரலாம். பெஸ்ட் உதாரணமே பெஸ்ட் அக்ரோ லைஃப் இருக்கு. ஸோ, ஜூலை 29ஆம் தேதி வந்து பார்த்தோம் அப்டின்னா, நம்ம அது எந்த இடத்துல போஸ்ட் பண்றோம் அப்டிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ, ஜூலை 29ஆம் தேதி நம்ம வந்து ஆக்சுவலா அது நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த ப்ராக்ரஸ் நாங்க குடுக்குறோம். ஆக்சுவலா பை சிஎம்பின்னா ரூ. 16.65 இது பை பண்ண சொல்றோம். டார்கெட் ரூ. 22.80 நம்ம குடுக்குறோம். சரிங்களா? இது என்னைக்கு அப்டின்னா, கரெக்ட்டா வெட்னஸ்டேல நடக்குது. புதன்கிழமை ஆக்சுவலா அது நடந்துகிட்டு இருக்கு. நம்ம போய் இந்த ஷேர போய் பார்த்துரலாம். பெஸ்ட் அக்ரோ லைஃப். ஸோ வெட்னஸ்டே நமக்கு வரப்போ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, கரெக்ட்டா அ நமக்கு ஒரு 3:00 தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, வந்து ரூ. 16.65 வந்து ஆக்சுவலா இத நம்ம வாங்க சொல்லியிருக்கோம். இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி 37% கிட்ட இருக்கு. ஸோ 37% அப்டின்னு போறப்போ நமக்கு கரெக்ட்டா வந்து ரூ. 22.80 ரூ. 37.12 ரூ. 37.12% போகும். சரிங்களா? இப்போ வரைக்கும் நம்ம புதன்கிழமை குடுத்த ஷேர் தான். ஸோ ரூ. 16.65 இருந்து ஸோ அங்கருந்து இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, 18% நல்லாமே மொமெண்டம் குடுத்து தான் நின்னுகிட்டு இருக்கு மார்க்கெட்ல. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட 2, 3 நாள் நடந்த ஒரு ப்ராசஸ். ஸோ இத விட ஒரு பெட்டரான ப்ராக்ரஸ் என்ன இருக்கு அப்டின்னு சொல்லி பார்த்தோம் அப்டின்னா, நான் இந்த ஒரு ஷேர் தான் நான் வந்து இப்ப ஏன் வந்து உதாரணத்துக்கு காட்டுறேன்னா, நியர்லி டார்கெட்ல போயிடுச்சு. அடுத்தது வந்து குஜராத் அம்புஜா எக்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு 5, 6% போயிடுச்சு. சுலா வைன்யார்ட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அது ஒரு 3, 4% போயிடுச்சு. ஜியோ ஃபினான்ஸ் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அது ஒரு சர்டன் பெர்சன்டேஜ், இன்ஃபோசிஸ், பிர்லா சாஃப்ட், ஏடபிள்யூஎல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அந்த லிஸ்ட்ல இருக்கும். ஸோ அந்த லிஸ்ட்லயும் நான் காட்டுறேன். இப்போதைக்கு சாம்பிளுக்கு மட்டும் 2 ஷேர்ஸ் மட்டும் காட்டுறேன். நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஷேர்ஸ். ஸோ இங்க நான் சொல்ற ஷேர்ஸ் எல்லாமே அங்க லிஸ்ட்லயும் அவைலபிள் இருக்கும். அது எவ்வளோ பெர்சன்டேஜ் மூவ் ஆயிருக்குன்னு சொல்லுது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஏசியன் கிராண்டோ வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரே நாள்ல டார்கெட் அச்சீவ் பண்ணுச்சு இந்த ஷேர். அது எப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஷேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டியூஸ்டே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 25ஆம் தேதி இந்த ஷேர் வந்து நம்மளோட கம்யூனிட்டிக்கு நம்ம குடுக்குறோம். குடுக்குறப்போ கரெக்ட்டா இந்த ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்போ ரூ. 53 ரூ. 56.63 ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 66.50 நான் குடுக்குறேன் இந்த இதுக்கு. இந்த ஷேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கரெக்ட்டா என்ன பிரைஸ்ல நம்ம குடுத்துருக்கோம் அப்படின்னா, டியூஸ்டே வந்து இந்த ஷேர வந்து எல்லாத்தையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்கோம். என்ன பிரைஸ்ல நீங்களே கரெக்ட்டா பார்க்கலாம். ரூ. 56.63 கரெக்ட்டா 3 மணிக்கு. சரிங்களா? ரூ. 56.63க்கு வந்து பார்த்தீங்கன்னா, 3 மணிக்கு இந்த ஷேர நம்ம பர்ச்சேஸ் பண்ண சொல்றோம். அப்ப இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரூ. 56.63ங்கிறது நல்ல லோ பிரைஸு. ஸோ அந்த லோ பிரைஸ்லேருந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்றது ரூ. 66.50 தான். ஆனா அது ரூ. 66.50 போகாம அப்பர் சர்க்யூட் அடிச்சு 20% அடுத்த நாளே அதோட ராலிய கம்ப்ளீட் பண்ணி முடிச்சது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ப்ராக்ரஸ்ஸு. இதே மாரி பாஸ்ட்லயும் நெறையா ஷேர்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கு ஆஃப்லைன்ல நீங்க வந்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னியுமே நெறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்குவீங்க. அதே மாரி அந்த நம்ம இப்போ ரெக்கமெண்டேஷன் நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த லிஸ்ட்ல இருக்கும். பெஸ்ட் அக்ரோ லைஃப் தெரியுங்களா? சிஎம்பி ரூ. 16.65 குடுத்துருக்குன்னா, ஏசியன் கிராண்டோ ரூ. 56.63 குடுத்துருக்காங்கன்னா, டார்கெட் குடுத்துருக்கு 20% டார்கெட் ஹிட். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஏரியால மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ புரியுதுங்களா? நம்மளோட ப்ராக்ரஸ் எப்படி போயிட்டுருக்கு. ஸோ இது நெறையா இருக்கு. இந்த லிஸ்ட்ட வந்து நீங்க ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா பார்க்கலாம். நம்ம கம்யூனிட்டில ஜாயின் பண்ணாலும் ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாம இந்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சர்ப்ரைஸான ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அதையும் நான் சொல்லிடுறேன். அதுவும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, இப்போ இந்த ஸ்விங்குக்கு நம்ம பேசி நின்னுட்டு இருப்போம் பார்த்தீங்களா? கடைசியா வந்து ஜூலை 31 வந்து அசோக் லேலண்ட், சிரிகாட் பெயிண்ட்ஸ் வந்துட்டு நம்ம ஆக்சுவலா குடுத்துருந்தோம். ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம குடுத்த இடத்துலருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 200 எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. அதே மாரி சிரிகா பெயிண்ட்டும் ரூ. 499 வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சரிங்களா? இதோட டார்கெட் இத அச்சீவ் பண்ணும். ஸோ அச்சீவ் பண்ணக்கப்புறம் உங்களுக்கான ரிப்போர்ட்ஸ் நான் ஏன் குடுக்குறேன். ஸோ இத அனலைசிஸ் பண்றதுக்கு நாங்க என்ன பண்றோம்? அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கும். ஸோ அந்த மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கறக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன். நான் வந்து எல்லா செஷன்லயும் வந்து ஒரு விஷயம் நான் சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும். இதுல வந்து எல்லா ஷேர்ஸுமே இருக்கும். நீங்க அந்த மெசேஜ்ல பார்த்த ஷேர்ஸ் எல்லாமே இருக்கும். அதெல்லாமே நீங்க அப்படியே மைல்டா வாட்ச் பண்ணலாம். ஆ என்ன அப்படின்னா, ஒரு சப்ளை டிமாண்ட் ஜோன் கான்செப்ட் சரிங்களா?
சப்ளை டிமாண்ட் ஜோன் கான்செப்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளுக்கான உற்பத்தி அதிகமா இருக்கும். ஆனா, அதுக்கான டிமாண்ட் இருக்காது. ஸோ அது வாங்குறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு பொருளுக்கான உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா, அதுக்கான அ டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். சரிங்களா? சப்ளை கம்மியா இருக்கும். டிமாண்ட் அதிகமா இருக்கும். ஸோ நம்ம மெத்தேடே அந்த மாரி தான். சப்ளை டிமாண்ட் பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான். சரிங்களா? அந்த சப்ளை டிமாண்ட் பேஸ் பண்ண கான்செப்ட் நம்ம அதுக்கு புதுசா வந்து இன்னோவேட்டிவா ஒரு டூல் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டூல வந்து நான் உங்களுக்கு இப்ப ஷோ பண்றேன். அந்த டூல ஷோ பண்ணி, அந்த டூலுக்காக தான் இந்த ஃப்ரேம் ஒர்க்கே வந்து நாங்க எடுக்கிறோம். அந்த டூல் இருக்கிறது இல்லாம, சப்ளை டிமாண்ட் ஜோன் ஆக்சஸ் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியணும். சரிங்களா? ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு தனி ஒரு ப்ராக்ரஸே இருக்கு. அந்த சப்ளை டிமாண்ட் ஜோன் ப்ராக்ரஸே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, தனியா இருக்கு. அந்த ப்ராக்ரஸ் நான் என்னன்னு நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இப்போ ஒரு இமேஜ் வருது பார்த்தீங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட கோர் அனாலிசிஸ். கோர் அனாலிசிஸ்னா என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டாக்க நம்ம பர்ச்சேஸ் பண்றோம் அப்படின்னா, அதுக்கான கோர் அனாலிசிஸ் எப்படி வந்து அதோட இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோர் அனாலிசிஸ். க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறுனா என்னென்ன இம்பாக்ட் நெகட்டிவ் இம்பாக்ட் யார் யார் இருக்கும், பாசிட்டிவ் இம்பாக்ட் யார் யார் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். அதே மாரி எல்பிஜி ரிலேட்டடான பிரைஸ் ஏறுச்சு அப்படின்னா, பாசிட்டிவ் இம்பாக்ட் யார் யார் இருக்கும், நெகட்டிவ் இம்பாக்ட் யார் யார் இருக்கும். சுகர் பிரைஸ் ஏறுச்சு அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் இம்பாக்ட் இருக்கும். எத்தனால் டிமாண்ட் வந்தா, சிமெண்ட் பிரைஸ், ஸ்டீல் பிரைஸ், அலுமினியம், காப்பர், கோல்டு, சில்வர், கோல் பிரைஸ், பவர் டிமாண்ட், ரெயின் ரிலேட்டடா வந்தாலும், மான்சூன் இஷ்யூ, வீக் மான்சூன் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு இறங்குனா, இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுனா, ரூபி வீக் ஆச்சுன்னா, டாலர் ஸ்ட்ராங் ஆச்சுன்னா, செமிகண்டக்டர் ஷார்டேஜ், கவர்ன்மென்ட் இன்ஃப்ரா, பட்ஜெட்ஸ் ரிலேட்டடான இதெல்லாம். இது ஜஸ்ட் ஒரு 20 தான் இருக்கு. ஆக்சுவலா இது வந்து ஒரு 150 பேரா என்கிட்ட இருக்கு. 150 பேரா சப்ளை டிமாண்டுக்கு ஒரு விஷயம் நெகட்டிவ் ஆச்சுன்னா, இன்னொரு விஷயம் பாசிட்டிவ் ஆகும் அப்படிங்கிற ஒரு திங் இருக்கு. ஸோ அந்த திங்ல தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட மோஸ்ட் ஆஃப் த ஷேர்ஸ் வந்து பிரெடிக்டபிளா நம்ம இப்ப வரைக்கும் இருக்கோம். இது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன இருக்கு அப்டின்னா, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கம்பெனி அனவுன்ஸ் பண்ண போற ரிசல்ட். குவார்ட்டர்லி ரிசல்ட், ஹாஃப்லி ரிசல்ட் இந்த மாரி ரிசல்ட்லாம் வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அதோட டெக்னிக்கல் பிரேக் அவுட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அனாலிசிஸ் பண்ணிருவோம். அனாலிசிஸ் பண்ணி, அந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி ஃபங்ஷன் ஆக போகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருவோம். ஸோ, இப்போ அந்த ஃப்ரேம் ஒர்க்குக்குள்ள நம்ம போயிரலாம். சரிங்களா? ஸோ, இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம சொல்லணும் அப்படின்னா, நெறைய ஷேர் நான் பேசணும்னு எனக்கு ஆசை. நெறைய ஷேர் இதில வந்து பார்க்க எனக்கு இதில இந்தந்த பிரச்சனைலாம் பார்த்தோம். இந்தந்த பிரச்சனைலாம் நாங்க ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா, உங்களுக்கு சொல்லணும்னு இருக்கு. பட் ஆனா இந்த வீடியோல வந்து அத்தனையும் நம்ம பேச முடியாது. அதனால தான் நான் சொல்றேன். இந்த வீடியோல நம்ம பேசுற விஷயத்த எல்லாத்தையுமே ஆஃப்லைன்ல ஒன் ஆன் ஒன் எல்லாரும் பேச போறோம். சரிங்களா? எல்லாருமே ஜாயின் பண்ணுங்க. கண்டிப்பா நம்ம செஷன்ல வந்து சந்திப்போம். ஆஃப்லைன்ல உங்களுக்கு எந்த விதமான சந்தேகம் அது பாண்ட் ரிலேட்டடா சரி, இன்சூரன்ஸ் ரிலேட்டடாவும் இருந்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு இடிஎஃப், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன? எஸ்ஐபின்னா என்ன? அதே மாரி ஒவ்வொரு ஈக்விட்டி ஒவ்வொரு ஸ்டாக்ல எப்படி பார்த்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றது? செலக்டடா வந்து ஷார்ட் டெர்ம் எப்படி இருக்கும்? லாங் டெர்ம் எப்படி இருக்கும்? இன்ட்ராடேல வந்து ஃபியூச்சர்ஸ் எப்படி பண்ணலாம்? ஆப்ஷன்ஸ் எப்படி பண்ணலாம்? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஈஸியா கம்ஃபர்டபிள் வேல வந்து புரியிற மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் சொல்லிக் குடுக்க போறேன். ஸோ இந்த செஷன வந்து எல்லாருமே கலந்துக்கங்க. கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றமா இருக்கும். சீரியஸா சொல்றேன். நம்ம கம்யூனிட்டில இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் இது ஒரு ஆச்சரியமா தான் இருக்கும். நம்மளோட நார்மல் கம்யூனிட்டில இருந்தவங்களும் சரி, நம்ம ட்ரையலுக்கு வந்தவங்களும் சரி, எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு புரியாத புதிர் மாரியே தான் இருக்கும். அந்த புரியாத புதிருக்கு இப்போ ஒரு ஒரு ஸ்டார்ட் அப் நான் இங்க பண்ணி விட்டுர்றேன். சரிங்களா? ஸோ இது எப்படி ப்ராக்ரஸ் பண்றது? இந்த மாரி செட்டப்லாம் வந்து எப்படி ப்ராக்ரஸ் பண்றது? அப்படிங்கிறது நம்ம பார்த்துரலாமா? ஸோ இந்த செட்டப்புக்கு ப்ராக்ரஸ் பண்றதுக்கு நாங்க வந்து பர்ட்டிகுலரா ஒரு டூல் ஒண்ணு நாங்க டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டூல் தேவ. பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கண்டிப்பா வந்து சப்ளை டிமாண்ட் ஜோன் நாலேட்ஜ் இருக்கணும். சரிங்களா? சப்ளை டிமாண்ட் ஜோன் நாலேட்ஜ் அப்படின்னா, இந்த நாலேட்ஜ் தான் சொல்றேன். அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கம்பெனியோட ரிசல்ட்ட வந்து இயர்லில அனலைசிஸ் பண்ற அளவுக்கான கேப்பபிலிட்டி. ஸோ, அந்த கேப்பபிலிட்டி கண்டிப்பா நமக்கு இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா, நாங்க எப்படி அனலைசிஸ் பண்றோமோ, உங்கனாலயும் வந்து அதே ஸ்பீடுக்கு அனலைசிஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ, அதையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து செஷன்ல வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா வந்து சொல்லிக் குடுக்குறதுக்கு ரெடியா இருக்கேன். ஸோ, இப்ப வந்து நம்ம ஃபேஸ்க்கு போயிரலாம். நம்மளோட டெக்னிக்கல் பயாஸ் போயிரலாம். டெக்னிக்கல் பயாஸ்ல எப்படி ஃபங்ஷன், அது என்ன, ஏது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ, இந்த டெக்னிக்கல் பயாஸ்க்கு நம்ம உள்ள போன உடனே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஃப்ரேம் ஒர்க்.
ஆக்சுவலா வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஒரு சப்ளை டிமாண்ட் ஜோன பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரேம் ஒர்க்கே இருக்கும். சரிங்களா? ஒரு சப்ளை டிமாண்ட் ஜோன். ஸோ ஒரு சப்ளை டிமாண்ட் ஜோன் எப்படி இருக்கும்? இது எப்படி மார்க்கெட்ல ஃபங்ஷன் ஆகும்? அப்படிங்கிற ஒரு ஜோன் பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான். ஸோ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ஷனல் ஜோன்ங்கிறது வந்து பார்த்தோம் அப்படின்னா, எக்ஸாக்ட்டா வந்து மார்க்கெட்டோட ஒரு பர்ட்டிகுலர் டைரக்ஷன முடிவு பண்ற ஒரு விஷயமா இருக்கும். அதே மாரி டிமாண்ட் ஆன் ஜோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்குறதுக்கு அதிகமா இருக்காங்க. அதே மாரி சப்ளை ஜோன்ல வந்து பார்த்தீங்கன்னா, விக்கிறக்கு அதிகமா இருப்பாங்க. ஸோ இந்த மாரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால இருக்கும். சரிங்களா? இதுல வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் ஏன் நான் பிரிச்சிருக்கேன் அப்படின்னா, நம்மளோட கான்செப்ட் நீங்க வரப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிலர் வந்து இத வந்து கிரீன் கலர்ல இருக்க சப்போர்ட்ன்னு சொல்லலாம். அது வந்து ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லலாம். அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க்ல சொல்லலாம். இது ஒரு ஸ்டாக்குக்கா நம்ம சேஞ்ச் அவுட் பண்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? ஆனா சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெட் கலர் ஜோன் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ரெசிஸ்டன்ஸா கன்சிடர் பண்ணலாம். அதே மாரி இந்த கிரீன் கலர் ஜோன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட்டாவும் கன்சிடர் பண்ணலாம். ஒரு தியரி இருக்கு. ஸோ அந்த தியரிய வந்து நான் உங்களுக்கு ஆஃப்லைன் செஷன்ல வந்து நான் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவேன். ஸோ இப்போ நம்மளோட ஏசியன் கிராண்டோ எப்படி ஃபங்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம். ஸ்டாக்ஸ்ல இருந்து பார்த்தரலாம். அடுத்தது ஒண்ணொண்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஈக்விட்டி இதுல இருந்து எல்லாமே நம்ம போயிரலாம். சரிங்களா? ஏசியன் கிராண்டோ வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம எதனால இத சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தரலாம். இந்த ஏசியன் கிராண்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம எத்தன ரூவால கரெக்ட்டா நம்ம என்ட்ரி எடுத்தோம் எக்ஸாக்ட்டா. ஏசியன் கிராண்டோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன டேட்ல 19ஆம் தேதி வந்து பார்த்தீங்க பெஸ்ட் அக்ரோல ஏசியன் கிராண்டோ. ஸோ ஏசியன் கிராண்டோ 28ஆம் தேதி நம்ம அசம்ப்ஷனுக்கு எடுத்துட்டோம். என்ட்ரி பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 56.61 டார்கெட் வந்து ரூ. 66.50 அப்படிங்கிறது தான் டார்கெட்டு. ஸோ இப்போ இந்த சப்ளை டிமாண்ட் ஜோன் பார்க்குறப்போ உங்களுக்கு என்ன தெரியுது? கரெக்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த இந்த டேட் கரெக்ட்டா 28ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏசியன் கிராண்டோ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பர்ச்சேசிங் நம்ம குடுத்துட்டோம். ஸோ ரூ. 56 அந்த ரேஞ்சில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து நம்ம உள்ள எல்லாத்துக்கும் குடுத்தாச்சு. டார்கெட் வந்து ரூ. 66.55. ஸோ இதோட டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 67.27க்குமே இருக்கு. பட் இங்க ஒரு கிளியர் கட்டான உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும். நம்ம சப்ளை டிமாண்ட் ஜோன் எப்படி வேலை பார்த்துருக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இப்ப என்ன அப்படின்னா நல்ல ஃப்ளோ போயிட்டு, அதுக்கப்புறம் ஒரு சரியான ஒரு ட்ராப் வந்து இது அட்டெண்ட் பண்ணி நின்னுகிட்டு இருக்கு இப்போதைக்கு. ஸோ இப்ப வந்து டிமாண்ட் ஜோன்லேருந்து கிளம்புனது சப்ளை ஜோன் ஃபுல்லாமே பாசிங் நடந்திருக்கு. அந்த சப்ளை ஃபுல்லாமே முடிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்து டிமாண்ட் ஜோன நோக்கி போக ஆரம்பிச்சுருச்சு. இது எத்தன நாள்ல நடந்திருக்குன்னா, ஜஸ்ட் ஒரு 1 டே ஒரே ஒரு நாள். 1 டேல இந்த ஃப்ரேம் ஒர்க் நடந்து டோட்டலா குளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. ஸோ இத வந்து நாங்க இதோட கோர் அனாலிசிஸ். கோர் அனாலிசிஸ்னா என்ன? ஸோ கோர் அனாலிசிஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு நியூஸாக இருக்கட்டும், இல்ல ஒரு கோர் ரிலேட்டட் ஸோ ஒரு கம்பெனில வந்து நல்ல பாசிட்டிவான விஷயம், இன்னொரு கம்பெனில வந்து அது ஒரு நெகட்டிவான விஷயமா மாறுறப்போ, ஸோ அந்த ஃப்ரேம் ஒர்க்ல தான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஏசியன் கிராண்டோ வந்து நம்ம அ பிரிடிக்ஷன்ஸ் குடுத்தது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் அக்ரோ. ஸோ பெஸ்ட் அக்ரோவும் நீங்க பார்க்கலாம். ஸோ பெஸ்ட் அக்ரோவுமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம கரெக்ட்டா அ 29த் வெட்னஸ்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த ஷேர வந்து ரூ. 16.15 அந்த ரேஞ்சில வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம இதுக்கு ஆக்சுவலா இதுக்கு பெட்டிஷன் குடுத்துருந்தோம். ஸோ அந்த ஏரியாலருந்து ரூ. 16.15லேருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நியர்லி ஒரு 20, 19% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ்ல தான் க்ளோசிங் வச்சிருக்கு இந்த ஷேரு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது கரெக்ட்டா இந்த சப்ளை ஜோன பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ நம்மகிட்ட ஒரு பர்ட்டிகுலர் தியரி இருக்கு. தியரினா என்ன அப்டின்னா, கால்குலேஷனு ஃப்ரேம் ஒர்க்கு ஒண்ணு இருக்கு. சப்ளை டிமாண்ட் ஜோன் ஃப்ரேம் ஒர்க்ன்னு ஒண்ணு இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து கால்குலேஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஆ அது கொஞ்சம் காம்ப்ளக்ஸா இருக்கும். இந்த ஃப்ரேம் ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒர்க் ஆகறக்கு ஒரு 20% ஒர்க் ஆகும். ஆனா ஒரு 80% வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளோட சப்ளை டிமாண்ட் ஜோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, மேஜரா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணும் மார்க்கெட்டுக்குள்ள. ஸோ இந்த சப்ளை டிமாண்ட் ஜோன பத்தி மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்டின்னா, ஈஸியா வந்து ஒரு இன்ட்ராடே ஆக்சஸும் பண்ண முடியும். அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு ஸ்டாக்கையும் அனலைசிஸ் பண்ண முடியும். ஸ்டாக் அனலைசிஸ் பண்றதுக்கு முன்னாடி கோர் லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. அந்த லாஜிக் தெரிஞ்சா மட்டும் தான் வந்து உங்களால கண்டிப்பா வந்து அந்த அனலைஸ்க்கே வர முடியும். ஸோ இப்ப எல்லாரும் வந்து ஒரு ஐடியாக்கு வந்திருப்பீங்க. ஸோ இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஆஃப்லைன் செஷன பொறுத்தளவு நம்ம இத வந்து நம்ம எப்படி பார்ப்போம் அப்படின்னா, ஒரு உங்களுக்கு உதாரணத்துக்கு வந்து ஒரு கோல்டோட ஒரு ஃப்ரேம் ஒர்க் வச்சு நான் சொல்லி தரேன். சரிங்களா? கோல்டோட ஃப்ரேம் ஒர்க் ஒரு XAUSD ஃப்ரேம் ஒர்க்ல வச்சு நான் சொல்லி தரேன். ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்ல உங்களுக்கு தெரியும் ஆகஸ்ட் மாசம். ஸோ ஆகஸ்ட் மாசம் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இந்த டைரக்ஷனல் ஜோன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால வந்து சப்ளை ஜோனா இருக்கு. ஸோ ஒவ்வொரு தடவ இந்த சப்ளை ஜோன் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டே இருக்கு. இந்த டிமாண்ட் ஜோன வந்து இது ரீச் ஆகாமலே இருந்திருக்கு. இது வந்து நியூஸ் கம்பெனியும் இருக்கு. அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்டின்னா,
என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஃப்ரேம் ஒர்க்லாம் இருக்கு. இதுக்காக என்னென்ன நியூஸ் எல்லாம் நடக்கும். கோல்டு ஏறுச்சு அப்படின்னா, என்னென்ன நியூஸ்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா உங்களுக்கு செஷன்ல வந்து நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண ஆரம்பிப்பேன். ஸோ, இப்போ இங்க ஆக்சுவலா என்ன நடந்திருக்கு அப்படின்னா, கரெக்ட்டா இந்த டைரக்ஷனல் ஜோன்ல வந்து இருந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லா சப்ளை ஜோனும் உடைக்கிற ஃப்ரேம் ஒர்க் இது உடைக்க ஆரம்பிச்சிருச்சு. மார்க்கெட் கன்டினியூஸா ராலி குடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கட 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 கடன்னு நம்மளோட ஃபுல் ஃப்ரேம் ஒர்க்கையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அட்டெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த இருக்கிற சப்ளை ஜோன் ஒரு லிமிட்டடான ஒரு சப்ளை ஜோன் வரைக்கும் ரீச் ஆயி, அங்கருந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் ஜோனுக்குள்ள வந்துருச்சு. இப்போ ஓவரால் ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் ஜோன பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ, அப்ப தங்கத்தோட போக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் ஜோன நம்பி தான் இருக்கு. ஸோ, இந்த தங்கம் வந்து எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறது வந்து நான் என்னோட பழைய வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதே மாரி என்னோட LinkedIn பேஜ்லயும் சொல்லியிருக்கேன். நம்மளோட செஷனுக்கு வந்தீங்கனாலும் அதையும் சொல்லுவேன். எப்ப வந்து தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட செஷன்ல வந்து இத பத்தி நான் எக்ஸ்ப்ளைன் பண்ண போறேன். இந்த ஃப்ரேம் ஒர்க் பார்த்தாலே தெரியும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி வந்து இந்த சப்ளை ஜோன்ல டிமாண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒண்ணும் பெரிய ஸ்ட்ராங்காலாம் இல்ல. ஸோ, வீக்கா தான் இருக்காங்க சப்ளை ஜோன பொறுத்தளவு. இப்ப டிமாண்ட் ஜோன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான ஃப்ரேம் ஒர்க் கீழ வந்துகிட்டு இருக்கு. ஸோ, இந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்ப திரும்பும் அப்படிங்கிற ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டைம் எடுக்கும் இதுக்கு. கண்டிப்பா டைம் எடுக்கும். டைம் எடுத்து தான் திரும்பும். அதையும் வந்து எவ்வளோ தூரம் வரும், வந்ததுக்கப்புறம் எங்கருந்து திரும்ப ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் செஷன்ல வந்து நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். இப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். தங்கம் வந்து எப்படி ஒரு ஸ்டார்ட் அப் இருந்திருக்கும். அதே மாரி இதோட எண்டிங் இங்கேயும் பார்த்தீங்கன்னாலே தெரியும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சப்ளை ஜோன், சப்ளை ஜோன், சப்ளை ஜோன்குள்ளேயே போய் அடுத்தடுத்த ஃப்ரேம் ஒர்க் ஃபுல்லா சப்ளை ஜோன்குள்ளேயே இருந்திருக்கும். அடுத்தது வந்து இப்போ நடக்கிற ஃப்ரேம் ஒர்க் டிமாண்ட் ஜோன் அப்புறம் டிமாண்ட் ஜோன்லயே வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரேம் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. அப்ப அடுத்த ஃப்ரேம் என்னவா இருக்கும்? டிமாண்ட் ஜோன்ல தானே இருக்கும். ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஸோ, இதுக்கான காரணம் இன்னொன்னு என்னன்னா, செப்டம்பர் மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ ஆல்ரெடி நடந்திருக்க வேண்டியது. பட் ஆனா நடக்கல. ஸோ, அது பாசிட்டிவா ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து தங்கம் வந்து கீழ வந்துரும். ஸோ, அத வந்து நம்ம செஷன்ல ஆஃப்லைன் செஷன்லயும் இத பத்தி நம்ம பேசலாம். சரிங்களா? ஸோ, கோல்ட வச்சு உங்களுக்கு ஒரு உதாரணம் புரிஞ்சிருச்சா? இப்ப வந்து இத வந்து ஒரு இன்ட்ராடே ஃப்ரேம்ல பார்க்க போறோம். இன்ட்ராடேல ஃப்ரேம்ல எப்படி பார்க்கறது அப்படின்னா, நம்ம லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 ஷேர பார்த்திருப்போம்ல. உங்களுக்கு அதானி என்டர்பிரைசஸும் அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க்கும் பார்த்திருப்போம்ல. ஸோ, அதோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா, டைரக்ஷனல் ஜோன் தான் மெயின் ஜோன். அதுலேருந்து பிரேக் அவுட் ஆகுற ஃப்ரேம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட் ஜோனல். அதுலேருந்து மார்க்கெட் டிசைட் பண்ணும். மேல போலாமா? இல்ல கீழ போலாமா? அப்படிங்கிறத டிசைட் பண்ணும். அதுதான் ஃப்ரேம் ஒர்க்கு. இப்போ வந்து நம்ம இண்டஸ்இண்ட் பேங்க் போயிரலாம். இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, 9:33க்கு நமக்கு என்ட்ரி கிடைச்சதுங்களா? கரெக்ட்டா இந்த ஃப்ரேம்ல இருந்து. சரிங்களா? இந்த ஃப்ரேம உடைச்ச உடனே, இந்த டைரக்ஷனல் ஃப்ரேம கிராஸ் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ஷனல் ஜோன் வந்து ஃபர்ஸ்ட்டு உடைக்குது. உடைச்ச உடனே டிமாண்ட் ஜோன்குள்ள போயிடுச்சு. சரிங்களா? டிமாண்ட் ஜோன்குள்ள போன உடனே நம்ம ஃப்ரேம் ஒர்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருப்போம் 9:33க்கு. ஸோ 9:33க்கு நமக்கு அந்த மெசேஜ் கரெக்ட்டா கிடைச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்த்துட்டு வந்துரலாம். கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இண்டஸ்இண்ட் பேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா, 9:33க்கு நமக்கு ஒரு சேஃபான ஒரு அல்டிமேட் என்ட்ரி கிடைச்சிருச்சு. இந்த கேண்டில்லேயே. ஸோ, அதிலிருந்து பிரேக் அவுட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஸ்டாப்பா வந்து நம்மளோட 20% டார்கெட் அச்சீவ் பண்ணி குடுத்துட்டு போயிடுச்சு. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதானி என்டர்பிரைசஸ். ஸோ, அதானி என்டர்பிரைஸ்ன்னு பார்த்தீங்களா, கரெக்ட்டா நமக்கு எத்தன மணிக்கு என்ட்ரி வந்தது? 36க்கு என்ட்ரி வந்ததுங்களா? கரெக்ட்டா இந்த டைரக்டல் ஜோன் பிரேக் ஆன உடனே நமக்கு என்ட்ரி கிடைச்சது. ஸோ, கிடைச்சலிருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ட்ராப் ஆயி நல்ல ஒரு லோக்கே வந்துருச்சு. நியர்லி 19% வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு ப்ராக்ரஸ் முடிச்சு குடுத்துருச்சு. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாத்துக்கும் ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். இத வச்சு நான் ஸ்டாக்கையும் காட்டிட்டேன். ஆப்ஷன்ஸும் காட்டிட்டேன். கமாடிட்டி மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் பெண்டிங்ல இருக்கு. ஸோ கமாடிட்டியும் வேணா இப்ப கடைசியா வந்த கால வச்சு நம்ம பார்த்துரலாம். இது எப்படி வந்து இந்த ப்ராக்ரஸ்க்கு வந்து ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பார்வை பார்த்துரலாம். ஏன் அதையும் விட்டுட்டு அதோட ஃப்ரேம் ஒர்க் எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துரலாம். சரிங்களா? ஸோ கமாடிட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா, கரெக்ட்டா வந்து நேச்சுரல் கேஸ் வந்திருக்கு. நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கரெக்ட்டா 9:45க்கு வந்திருக்கு நேச்சுரல் கேஸு. ஸோ இப்ப நேச்சுரல் கேஸோட ஃப்ரேம் ஒர்க்க நம்ம போய் பார்த்துரலாம். ஸோ நேச்சுரல் கேஸ் இந்த லிஸ்ட்லயே இல்ல. ஸோ நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர்ஸ். ஸோ நேச்சுரல் கேஸ் ஃபியூச்சர்ஸ் என்ன நடந்திருக்கு அப்டின்னா, கரெக்ட்டா வந்து இங்க ஒரு சப்போர்ட் இல்ல. ஆக்சுவலா இது ஏதோ கோடு போட்டு வச்சிருக்காய்ங்க.
ஆக்சுவலா வந்து பார்த்தோம் அப்டின்னா, நேச்சுரல் கேஸ் என்ன நடந்திருக்குன்னா, டிமாண்ட் ஜோன்ல இருந்து ஒரு கிரியேஷன் நடந்திருக்கு. ஸோ, அதுலேருந்து பிரேக் அவுட் ஆக வேண்டியது. ஆனா, ஃபுல்ஃபில் ஆகல. கரெக்ட்டா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 9:45க்கு ஆக்சுவலா வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் நடந்திருக்கு. இந்த இடத்துல நடந்திருக்கு. ஸோ, அதுலேருந்து பிரேக் அவுட் ஆக வேண்டியது, ஆக முடியல. ஸோ, டிமாண்ட் ஜோன் வரைக்கும் வந்து ரீச் பண்ணிட்டு, ஃபுல்லா வந்து பார்த்தோம் அப்டின்னா, சப்ளை ஜோனுக்குள்ளேயும் ஒரு லிமிட் வரைக்குமே போயிருக்கு. ஸோ, அதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்டின்னா, பெருசா மொமெண்டம் குடுக்காம மார்க்கெட் க்ளோசிங் டைம் வந்துருச்சு. ஸோ, அதுலேருந்து வந்து பார்த்தோம் அப்டின்னா, மார்க்கெட்டே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ, இதுதான் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஓவரால் விஷயம். ஸோ, புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன் எல்லாத்துக்கும். நம்மளோட செஷனுக்கு வந்தவங்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் வந்து இப்ப கொஞ்சம் தெளிவாவே புரிஞ்சிருக்கும். அதே மாரி எல்லாத்துக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்டின்னா, நம்ம செஷனுக்கு வர எல்லாத்துக்கும் இதோட டூலோட ப்ராசஸ் என்ன? அது எப்படி பண்றது? ஏன் பண்ணணும்? எதனால பண்ணணும்? அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளியர் கட்டா நம்ம சொல்லிக் குடுக்க போறோம். ஸோ, கண்டிப்பா இந்த செஷனுக்கு எல்லாருமே வாங்க. வந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாவும் இருக்கும். அதே மாரி இனிஷியல் டேஸ் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அக்ரஷனாவே இருக்கும். ஸோ, கோர் ரிலேட்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அ மார்க்கெட்லயே யாருமே எடுக்காத ஒரு சப்ஜெக்ட். யாருமே இந்த சப்ஜெக்ட்க்கு போமாட்டாங்க. இந்த சப்ஜெக்ட்ட பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் வந்து மூளை இருந்தா தான் வந்து இந்த ப்ராக்ரஸையே நம்ம பண்ண முடியும். எல்லா இண்டஸ்ட்ரீஸ்லயும் மூளை இருந்தா தான இல்லன்னா, இத வந்து ஈஸியா உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து இத எப்படி ஐடென்டிஃபை பண்ண வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் பார்த்துக்குவேன். ஸோ உங்கள ஃபுல் அண்ட் ஃபுல் கைடன்ஸ் பண்ணி, உங்கள நெக்ஸ்ட் லெவலுக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் ஈக்விட்டி அனலிஸ்ட்டா மாத்துறதுக்கான ப்ராக்ரஸ் வந்து இந்த கோர் அனாலிசிஸ்ல இருக்கு. ஸோ இந்த கோர் அனாலிசிஸ் ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது? எப்படி? என்ன? ஏது? குளோபல் ஈவென்ட்ஸ், நியூஸு, மெட்டீரியல் ரிலேட்டடான பிரைஸ் சேஞ்சஸ், சப்ளை டிமாண்ட் சேஞ்சஸ், கம்பெனி காஸ்ட், ரெவென்யூ இம்பாக்ட், குவார்ட்டர்லி ப்ராஃபிட் இம்பாக்ட் இது எல்லாமே இருக்கு இதுல. டெக்னிக்கல் அனாலிசிஸ் இருக்கு. இவ்ளோ ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. ஸோ இந்த ஃப்ரேம் ஒர்க்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு செஷன்ல நம்ம இத பத்தி பேசப் போறோம். ஸோ கண்டிப்பா செஷன்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ மார்க்கெட்ல நம்மள ஃப்ரேம் ஒர்க்க பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா, இன்வெஸ்ட்மென்ட் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் ஆனா, இது ஒரு சரியான நேரமா கருத்துல கொண்டு, ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த செஷனுக்கு கண்டிப்பா வாங்க. ஸோ இப்போ இந்த செஷன் என்னைக்கு நடக்கப் போகுது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு கிளான்ஸ் மட்டும் நான் காட்டிர்றேன். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். புரியாதவங்க கண்டிப்பா என்ட்ட கேளுங்க. ஸோ நான் வந்து செஷனுக்கு வர முடியாதவங்க, நம்ம ஆன்லைன் செஷன்ஸ் அவைலபிள் இருக்கும். ஸோ அந்த ஆன்லைன் செஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிர்றேன். அதே மாரி ஓவரால் ரிப்போர்ட் எல்லாமே நான் உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன். நம்மளோட கம்யூனிட்டி பேஜ்லயுமே இது எல்லாமே அவைலபிள் இருக்கு. ஸோ நம்ம கம்யூனிட்டி பேஜ்னா, நம்மளோட பிரைவேட் ட்ரேடர்ஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்யூனிட்டி பேஜ்ல இருக்கு. இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் ஒரு 80-60 பீப்பிள் வரைக்குமே இருப்பாங்க. அதே மாரி இன்னொரு எக்ஸஸ் கம்யூனிட்டி இருக்கு. டெலிகிராமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அங்கேயும் இருக்காங்க. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட கிளாஸ் அட்டெண்ட் பண்ண கிளையண்ட்ஸ் எல்லாருமே இருப்பீங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ மட்டும் சின்னதா வந்து ஒரு ஃப்ளோ ஓட்டிர்றேன். ஸோ இந்த வீடியோ வந்து எல்லாருமே பார்த்துருங்க. ஸோ என்னைக்கு நடக்குது, எப்ப நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் தெரிஞ்சுக்கங்க. வணக்கம் ட்ரேடர்ஸ், நான் சுந்தர், பிரைஸ் ஆக்ஷன் பேராமீட்டர் ஸ்ட்ராட்டஜி டெவலப்பர் ஃப்ரம் பிரைட்மைண்ட் ட்ரேடர்ஸ். நீங்கள் ஆப்ஷன் ட்ரேடரா இல்லை இன்வெஸ்டரா இல்லை பிரைஸ் ஆக்ஷன் பேராமீட்டர் ஸ்ட்ராட்டஜினா என்ன, இன்ட்ராடேல ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டி ஆப்ஷன் எப்படி ரிஸ்க் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது, ஸ்டாக் அனாலிசிஸ் ஸ்கோர் லாஜிக்னா என்ன, நம்ம பேப் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி கரெக்டான ஒரு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணுறது, கம்மிங் 8 ஆகஸ்ட் சாட்டர்டே ஈவினிங் 5 to 7 நம்ம கோயம்புத்தூர் அலைஸ் ப்ளூ ட்ரேட் ஸ்கூலில் இந்த ஆப்ஷன் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அனாலிசிஸ் செஷன் நம்ம கண்டக்ட் பண்ண போகிறோம். ஜாயின் பண்ண கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணுங்கள். லெட்ஸ் பிரேக் த ஸ்டாக் மார்க்கெட் லாஜிக் டுகெதர். Investments in security markets are subject to market risk. Read all the ஸோ எல்லாரும் வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே. ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து நம்ம செஷன்ல ஜாயின் பண்ணுங்க. ஸோ புதுசா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி மார்க்கெட்ல வெல் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி, அ தாராளமா வந்து நம்ம செஷன்ல ஜாயின் பண்ணலாம். ஸோ அப்புறம் கடைசியா வந்து இன்னொரு விஷயத்த விட்டுட்டோம் பார்த்தீங்களா? இப்போ நம்ம கடைசியா ஒரு 2 ஷேர் வந்து அனாலிசிஸ்ல 31ல வந்து நம்ம ஒரு அனாலிசிஸ்ல வச்சிருக்கோம். ஸோ அந்த அனாலிசிஸ்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். என்னென்ன ஷேர்ஸ் நான் சொல்றேன். சிரிக்கா பெயிண்ட்ஸ் அதே மாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ நம்மளோட அசோக் லேலண்ட். லேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் நான் சொல்லியிருக்கேன்னு இப்ப புரியுதா? ஸோ அசோக் லேலண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு. ஸோ ₹200 டார்கெட் ஏன் குடுத்துருக்கேன் அப்படின்னா, ஸோ அங்கேயும் வந்து ஒரு வேலை ஒண்ணு இருக்கு. அங்கேயும் ஒரு ப்ராக்ரஸ் இருக்கு. ஸோ அந்த ப்ராக்ரஸ் இல்லாம ஸோ அந்த ப்ராக்ரஸ் மாடரேட்டா கூட இல்லாம இதோட ஃப்ரேம் ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அரவுண்ட் ஒரு
6.51% வரைக்கும் போறதுக்கான ப்ராக்ரஸ் இருக்கு. ஸோ நம்ம 3 டேஸ்க்கு முன்னாடி இந்த இடத்துல இருக்கிறப்ப இந்த ஷேர்ஸ பத்தி நம்ம பயங்கரமா பேசிட்டு இருந்தோம் நம்ம கம்யூனிட்டி கிட்ட. பட் ஆனா சில பிரேக் அவுட்ஸ்க்காக வெயிட் பண்ணோம். அந்த பிரேக் அவுட் கொஞ்சம் ஸ்பீடாவே நடந்துருச்சு. அந்த பிரேக் அவுட் வந்து அத ரீச் ஆன உடனே நம்ம கண்டிப்பா அத பத்தி நம்ம பேசலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சிரிக்கா பெயிண்ட்ஸ். சிரிக்கா பெயிண்ட்ஸ் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த கம்பெனிக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, டார்கெட் வந்து ஒரு 13% நியர்லி வரைக்கும் நான் குடுத்துருக்கேன். 13%ஆ? அதுக்கு மேலேயே தான் குடுத்துருப்பேன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ சிரிக்கா பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அரவுண்ட் வந்து 18% குடுத்துருக்கேன். ஸோ 499 வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதோட டார்கெட் அச்சீவ்மென்ட் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ சிரிக்கா பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப அரவுண்ட் 420 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரூ. 499 வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் குடுத்துருக்கோம். ஸோ இத பார்க்குறப்பவும் தெரியும். டிமாண்ட் ஜோன்ல ஒவ்வொரு தடவ வந்து வந்து விலக அப்புறம் அது வந்து பார்த்தீங்கன்னா, சப்ளை ஜோன்ல உள்ள என்ட்ரி ட்ரிகர் ஆகுறப்பவும் சரி, அதே மாரி ரிசல்ட் வரப்பவும் சரி, அதோட ஃப்ரேம் ஒர்க் ஸ்டார்ட் ஆகுறப்போ நாங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து கரெக்ட்டா ஒரு என்ட்ரி ப்ராக்ரஸ் பண்ணுவோம். அதே மாரி தான் இந்த எல்லா ஷேர்ஸும் கூட. சரிங்களா? ஸோ நம்மளோட செஷனுக்கு வரவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டூல் வந்து எப்படி ஒர்க் பண்ண போது, எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ இந்த செஷன யாருமே மிஸ் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா இந்த செஷனுக்கு வாங்க. ஸோ கோர் லாஜிக்னா என்ன? ஸோ சப்ளை டிமாண்ட் ஜோன்ஸ வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கிளியரா சொல்லிக் குடுப்பேன். அதே மாரி இன்ட்ராடேலயும் நான் உங்களுக்கு காமிச்சிருவேன். ஸ்டாக் ஆப்ஷன்லயும் காட்டுவேன். அதே மாரி நிஃப்டிலயும் வந்து உங்களுக்கு இத பிளட்ஜ் பண்ணி காட்டுவேன். பேங்க் நிஃப்டி எல்லாத்துலயுமே பிளட்ஜ் பண்ணி காட்ட முடியும். ஸோ கண்டிப்பா வந்து நம்ம செஷன்ல ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, இந்த டீட்டெயில்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு நல்ல கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லாரையும் வந்து நான் செஷன்ல சந்திக்கிறேன். இன்னைக்கான வீடியோ இவ்வளோ தான். நன்றி. வணக்கம்.